எனக்கு வந்து இது தென்காசி பக்கம் திரிகுடபுரம், அதாவது மேலே சொக்கம்பட்டின்னு சொல்லுவாங்க. அந்த வில்லேஜ்லேருந்து சினிமாவுக்கு வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் நான் தான் வந்து. ஸோ உள்ளே வந்து இங்கே வழக்கம் போல் எல்லோரும் மாதிரி தான் 3 வருஷத்தில் நம்ம டைரக்டர் ஆகிடலாம் அப்படின்னு வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கே 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. டைரக்டர் தங்கர் பச்சான், டைரக்டர் லோகிததாஸ், பாலு மகேந்திரா கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி நான் வெளியே வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணல. இப்போது அந்த டைமில் பாலு மகேந்திராவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய அளவில் பாலா, வெற்றிமாறன் சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால, ராம் இவங்கெல்லாம் சக்ஸஸ் பண்ணிட்டு இருந்ததுனால, அப்புறம் என்னுடைய ஸ்கிரிப்டுக்காக நான் ஒரு ட்ரெய்லர் ஒன்று பண்ணியிருந்தேன். ஒரு ப்ரீ ட்ரெய்லர். அது யூஸ்வலாக வந்து சினிமாவில் இப்போ இன்றைக்கி ஷார்ட் ஃபிலிம் கல்ச்சர்லாம் இப்போ கிடையாது. ஸோ அந்த ட்ரெய்லருங்கிறது வந்து மெட்ராஸ் டாக்கீஸ்க்காக பண்ணது வந்து. அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு சங்கர் சார் கூப்பிட்டு அனுப்பிச்சு ரெண்டு கதை கேட்டார். இப்போ வந்து ஒரு நடிகருக்கோ இல்லை ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கோ வந்து ஒரு கதையை நரேட் பண்ணுறதுக்கு அது ஒரு ப்ராப்பர் வேஸ் இருக்குது வந்து. ஸோ நம்ம அது வழியாக தான் நம்ம அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியும். அப்புறம் கதை மட்டுமே சினிமா இல்லைங்கிறதுக்கான ஒரு லேர்னிங் ஒரு இடத்துலையே வந்து நிற்கிறோம். ஒரு ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் கதை சொல்லிட்டா டைரக்டர் ஆகிட முடியும்னு ஒரு பீரியட் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து டெஸ்ட் ஷூட் பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பைலட் ஃபிலிம் எடுக்க சொல்கிறாங்க, அப்புறமா யார் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வர்றீங்கிறாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் சார். ரீசெண்ட் டைம்ஸ்ல உங்களுடைய படம் பார்த்து கண்டிப்பா நிறைய பேர் வந்துட்டு ஆஸ்ட்ரக் ஆகி நிற்பாங்க. ஆனா உங்களுக்குள்ளயுமே வந்து ஒரு கதை இருக்கும் கண்டிப்பா. ஸோ மீரா கதிரவன் அவர்களுடைய பயோபிக் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த ஒரு டைட்டில்ல? மீரா கதிரவனுடைய பயோபிக் அப்படின்னா கான்ஃபிடென்ஸ். வந்து எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு ஒரு பெரிய ஒரு கோட்டைக்குள்ளே நுழைஞ்ச ஒரு கதை தான். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேரக்டர்ஸ் அப்படின்னாலே வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கடமை அப்படின்றது ஒன்று இருக்கும். நிறைய டேரக்டர்ஸ் இப்போ அப்கமிங்காக வளர்ந்துட்டு வராங்க. ஸோ ஒரு டேரக்டர்ஸ்க்கு ஒரு கடமை உணர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும்னா எந்த மாதிரி ஒரு கடமை இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீடியம், ஒரு ஆர்ட் நம்ம கையில் இருக்குது. இது வந்து ஒரு நெருப்பு மாதிரி தான். அது சொல்லப்போனால் இதில் வந்து நீங்கள் ஒரு இருட்டுக்கு வெளிச்சமாக அந்த நெருப்பை காட்டலாம், அதை கொளுத்துறதுக்கும் காட்டலாம் வந்து. ஸோ வந்து அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. கொஞ்சம் இது வந்து பிசகுனா வந்து அது இன்னொருத்தங்களை வந்து அவ்வளோ ஈஸியாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி அவங்க வந்து வழிமாறுறதுக்கு இது ஒரு பெரிய லெவலில் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அதனால் அந்த கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளோடு நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிறதுல நான் எப்பவுமே இருக்கேன். ஓகே சார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ண 3 படங்களுமே வந்து மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு பெற்றிருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்குன்னு ஆரம்ப காலகட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருந்திருக்கும். எடுத்த உடனே டைரக்டர் ஆக முடியாமல் பல கஷ்டங்கள் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை உங்களை பற்றி சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி மாதிரி இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே, சினிமாங்கிறது இப்போ ரொம்ப டஃப்பான ஒரு டைமில் தான் உள்ளே வர்றோம். அப்போ நான் வந்து எனக்கு வந்து தென்காசி பக்கம் திரிகுடபுரம், அதாவது மேலே சொக்கம்பட்டின்னு சொல்லுவாங்க, அந்த வில்லேஜ்லேருந்து சினிமாவுக்கு வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் நான் தான் வந்து. ஸோ உள்ளே வந்து இங்கே வழக்கம் போல் எல்லோரும் மாதிரி தான் 3 வருஷத்தில் நம்ம டைரக்டர் ஆகிடலாம் அப்படின்னு வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கே 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் அதன் பிறகு நான் வந்து டைரக்டர் தங்கர் பச்சான், டைரக்டர் லோகிததாஸ், பாலு மகேந்திரா கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி நான் வெளியே வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணலை. நான் எனக்கு என்னோடய மாஸ்டர்ஸோடைய அந்த நேம் வந்து எனக்கு ரொம்ப அந்த லேபிள் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ அதனால் அப்போது அந்த டைமில் பாலு மகேந்திராவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய அளவில் பாலா, வெற்றிமாறன் சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால, ராம் இவங்கெல்லாம் சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால, அப்புறம் என்னுடைய ஸ்கிரிப்டுக்காக நான் ஒரு ட்ரெய்லர் ஒன்று பண்ணியிருந்தேன். ஒரு ப்ரீ ட்ரெய்லர். அது யூஸ்வலாக வந்து சினிமாவில் இப்போ இன்றைக்கி ஷார்ட் ஃபிலிம் கல்ச்சர்லாம் இப்போ கிடையாது. ஸோ அந்த ட்ரெய்லருங்கிறது வந்து மெட்ராஸ் டாக்கீஸ்க்காக பண்ணது வந்து. அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு சங்கர் சார் கூப்பிட்டு அனுப்பிச்சு ரெண்டு கதை கேட்டார். அப்புறமா அந்த ட்ரெய்லரை நான் மோசல் பேருக்காக அனுப்பிச்சிருந்தேன். தனஞ்சயன் அப்போ அங்கே சிஓவாக இருந்தார். அவர் அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெய்லரில் இருந்தால் எல்லாருமே எங்களுக்கு அது பிரேக்காக இருந்தது. அந்த ட்ரெய்லரில் நடித்த பொண்ணை ஹீரோயினாக வந்தாங்க. அந்த ட்ரெய்லருக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ண பிஜி முத்துங்கிற பையனை சினிமாட்டோகிராஃபியாக கொண்டு வந்தோம். அதில் தான் வந்து பாபி சிமாலாம் ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி வர்றாரு வந்து. ஸோ அப்படி தான் அந்த என்னோடய ட்ரெய்லர் பார்த்துட்டு என்னோடய ஸ்கிரிப்ட் வந்து 316 பேஜஸ் வந்து டிடிபி பண்ணியே ஒரு ஃபுல் பவுண்டட் இருந்தது. ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஃபுல் பவுண்டடாக இருந்து அதுக்கு நீங்கள்
உங்களுடைய டேக்கிங் விசுவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரியோ இல்லை வந்து நீங்கள் ஒரு பைலட் ஃபிலிம் மாதிரியோ ப்ராப்பராக ஒன்று பண்ணிட்டா ஈஸியாக டைரக்டர் ஆகிட முடியும் வந்து. ஓகே, நீங்க சொன்னீங்க நீங்க சில கதைகள் எல்லாமே வந்து சில ஆட்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு. அண்ட் ஆரம்ப கட்ட காலம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா பேசும்போது இப்போ இந்த டீ கடையில எல்லாம் உட்காந்து பேசுவோம் இல்லையா, கதையை பத்தி பேசுவோம். மச்சான் நான் கதை சொல்றேன்டா அப்படின்னு உங்க டைம்ல இருந்து இப்போ இருக்கிற ஒரு வெல் நோன் டைரக்டர்ஸ் கிட்டயோ இப்போ இருக்கிற வெல் நோன் ஆக்டர்ஸ் கிட்டயோ சொல்லும் போது அந்த காலத்துல அந்த டைம்ல எப்படி இருந்தது, அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது சார் உங்களுடைய கதைகள்? அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க தானே, நம்ம வந்து என்ன சொன்னாலும் ஆக ஊகம்பாங்க, சூப்பரும்பாங்க. இப்போ அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல. இப்போ மொக்கனா மொக்கன்றுவாங்க, இல்லைன்னா நம்ம அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம் சார்ம்பாங்க. அப்புறம் அந்த அடுத்த வாரம் நடக்கவே நடக்காது. அதனால் கொஞ்சம் அப்போது நம்ம ரொம்ப கனவுகளோடு மட்டுமே நம்ம சொல்லியிருப்போம் வந்து. இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து ஒரு நடிகருக்கோ இல்லை ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கோ வந்து ஒரு கதையை நரேட் பண்ணுறதுக்கு அது ஒரு ப்ராப்பர் வேஸ் இருக்குது வந்து. ஸோ நம்ம அது வழியாக தான் நம்ம அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியும். அப்புறம் கதை மட்டுமே சினிமா இல்லைங்கிறதுக்கான ஒரு லேர்னிங் ஒரு இடத்துலேயே வந்து நிற்கிறோம். ஒரு ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் கதை சொல்லிட்டா டைரக்டர் ஆகிட முடியும்னு ஒரு பீரியட் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து டெஸ்ட் ஷூட் பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பைலட் ஃபிலிம் எடுக்க சொல்கிறாங்க, அப்புறமா யார் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வர்றீங்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்டை வச்சுட்டு நாங்கள் போன ஒரு பீரியட் இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை. ஒரு ஹீரோ உங்களுக்கு ஓகேன்ட்டார்னா நீங்கள் வந்து ஹீரோ ஓகேனாலே போதும்னாலே படம் டேக் ஆஃப் ஆகக்கூடிய படங்கள்லாம் இருக்குது வந்து. கதையை கேட்காத ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் இருக்காங்க வந்து. ஸோ கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து. ஓகே, ஸோ நீங்க சொன்னீங்க கதை கேட்டா வந்து ஆர்டிஸ்ட் யாரை கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு. ஆனாலும் இப்போ எவ்வளவுதான் வந்து ஆர்டிஸ்ட் வந்தாலுமே இப்போ நீங்க வந்து ஹபீபி படத்துல புது முகங்களுக்கு வந்து பல சான்சஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இண்டஸ்ட்ரி கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் ஆர்டிஸ்ட் வந்து அந்த படத்தை கேரி பண்ணி அவங்க வந்து நம்மளை நம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை, அது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. ஒரு ஆர்டிஸ்ட் வந்தால் ஈஸியாக ஃபண்டு வந்துடும். ஃபண்டு வந்தால் அவங்களுக்கு வந்து பெரிய டெக்னீஷியன்ஸ் கிடைப்பாங்க வந்து, தேட்டர்ஸ் கிடைக்கும், ஷோஸ் நீங்கள் விரும்புகிற ஷோஸ் கிடைக்கும் வந்து. ஸோ அதனால் சினிமாங்கிறது ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஒன்று வந்து மணிப்பூர்லேயும் இன்னொன்று மயிலாப்பூர்லேயும் இருக்கிற மாதிரி க்ரியேட்டிவ் ஒரு எக்ஸ்ட்ரீம்னா பிஸ்னஸ் ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்க வந்து. ஸோ நீங்கள் ஒரு ஒரு நடிகர் சேலபிளான ஒரு நடிகர் இருந்தால் எல்லாமே ஈஸியாக மாறிடும். ஆனால் ஆடியன்ஸ் அந்த நடிகருக்காக மட்டுமே ஒரு படம் பார்க்க மாட்டாங்க. ஒரு சேலபிளான நடிகரும் கண்டென்ட்டும் ஸ்ட்ராங்காக ரெண்டும் ஒன்று சேர்ந்துட்டா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் ஈஸியாக வந்து.